விஜய் திரு விஜய் அவர்களை வந்து தாவேக்கா வந்து கூட்டணிக்குள்ளே இழுத்துடணும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கலாம் செய்தி இன்னை வரைக்குமே வருது. உண்மையா உங்களுடைய பார்வையில் அப்படிதான் பேச்சுவார்த்தை போகுதா? இல்லைங்க, பேச்சுவார்த்தை நேற்று இறுதி முடிவு எட்டி அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. என்ன விஜய் துணை முதலமைச்சர் என்பதில் உறுதியாக இருக்கார். எடப்பாடி துணை முதலமைச்சர் இல்லை என்பதில் உறுதியாக இருக்கார். அந்த பேச்சுவார்த்தை நடந்ததில் உண்மைதானே நேற்று. இப்போ இவர் துணை முதலமைச்சர் ஆனால் எடப்பாடி இருப்பதே தெரியாது. ஆந்திராவில் பவன் கல்யாண் இருப்பது தான் தெரியுதே தவிர சந்திரபாபு நாயுடு இருப்பது தெரியவே இல்லை. இதை எடப்பாடி மறுக்கிறார், தவிர்க்கிறார். துணை முதலமைச்சரை தவிர வேறு என்ன வேணால் கேளுங்க, நான் கொடுக்குறேன். ஆனால் துணை முதலமைச்சர் என்பது எங்களுடைய கட்சியினுடைய உறுதித்தன்மையை குலைத்து விடும். ஒருவேளை விஜய் நம்பி தான் அதிமுக நிற்கிறது வெற்றி பெற்றது என்கின்ற ஒரு உறுதித்தன்மையை சிதைந்து போய்விடும். அதனால் விஜயை வைத்து அதிமுக வெற்றி பெற வேண்டிய தேவையில்லை, பார்த்து கொள்ளலாம். முதல்ல கட்சியை காப்பாற்றுவோம், பிறகு ஆட்சியை காப்பாற்றுவோம். இந்த மனநிலைக்கு எடப்பாடி வந்து விட்டார். பாஜக எவ்வளவோ அழுத்தம் கொடுத்தோம், விஜய் துணை முதலமைச்சருக்கு குறைவான எந்த கோரிக்கையும் ஏற்க மறுத்து விட்டார். இருந்தாலும் பாஜக கட்டுப்பாட்டில் விஜய் இருப்பதாகத்தான் தெரிகிறது.